பிளாக் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பிளாக் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரைமரி கீவேர்டு எடுத்துக்கணும். அந்த ப்ரைமரி கீவேர்டு எடுத்து அதை காம்படேட்டரில், அதாவது உங்களோட சர்ச் இன்ஜினில் போடணும். அதுக்கு டாப் 5 எடுத்துக்கணும். அந்த டாப் 5 எடுத்துக்கிட்டு, அந்த டாப் 5 காம்படேட்டர் எடுத்துகிட்டு, அவங்க எத்தனை பிளாக் அந்த ஒரு பிளாக் வருது இல்லையா, 5 பிளாகையும் எடுத்துகிட்டு 5 பிளாக்லேயே எத்தனை கீவேர்ட்ஸ், எத்தனை ஃபார் அன் எக்ஸாம்பிள் எத்தனை வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 5 ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த வேர்ட்ஸ்க்கு அளவுக்கு நீங்கள் வந்து பிளாக் எழுதணும். அடுத்த 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எத்தனை ஹெட்டிங் வச்சுருக்காங்க, 5 பேர்த்தோட ஹெட்டிங்கும் எடுத்து 5 எடுத்து ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணி அந்த அளவுக்கு ஹெட்டிங்ஸ்லாம் வச்சுருக்கணும். அப்புறம் எத்தனை இமேஜஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ இன்டர்னல் லிங்க்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். நான் பிளாக் எழுதுறதுக்கு சஜஷன் பண்ணுறது என்னென்னா, ஒரு ப்ரைமரி கீவேர்டு அதை வந்து ஒரு ஹெட்டிங்காக ஃபஸ்ட் பேராகிராஃபில் வச்சுக்கோங்க. அடுத்து 4 சப்ஹெட்டிங் வச்சுக்கோங்க. 4 சப்ஹெட்டிங்லேயும் 4 கீவேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது செகண்டரி கீவேர்ட்ஸ், செகண்டரி டெர்ஷரி கீவேர்ட்ஸ் வச்சுட்டு அதை வந்து ஒரு கீவேர்டையும் ஒரு பேராகிராஃபாக எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா பிளாக் பார்க்க நீட்டாக இருக்கும். என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 650 வேர்ட்ஸ்லேருந்து ஒரு 700 வேர்ட்ஸ் இருந்தாலே போதும், ஒரு பிளாக் நீட்டாக இருக்கும். இந்தமாரி எஸ்இஓ ரிலேட்டட் பிளாக்ஸோ, எஸ்இஓ ரிலேட்டட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, என்ன ஃபாலோ பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எஸ்இஓ பண்ணித்தரேன்.